தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 16. ஹானா செர்கேவ்னா அதின்சோவா வசித்த எஸ்டேட் படிப்படியாக சரிந்து சென்ற திறந்த குன்றின் மேல் அமைந்திருந்தது. அதற்கு சிறிது தூரத்தில் இருந்தது பச்சை முகடும் வெள்ளை தூண்களும் கொண்ட சர்ச்சின் மஞ்சள் கல் கட்டிடம். சர்ச்சின் பிரதான வாயிலுக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் மறு உயிர்ப்பு சுவரோவியமாக இத்தாலிய பாணியில் தீட்டப்பட்டிருந்தது. கூர் உச்சி தலைக்காப்புடன் முன்னணியில் நெடுஞ்சான்கிடையாக கிடந்த கரும் பழுப்பு நிற படைவீரனின் உருவம் வட்ட உருவறைகள் காரணமாக கவனத்தை விசேஷமாக ஈர்த்தது. சர்ச்சுக்கு பின்னே நீண்ட கிராமம் இரு வரிசை வீடுகளாக பறந்திருந்தது. வீடுகளின் வைக்கோல் கூரைகளுக்கு மேல் புகைப்போக்கிகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தென்பட்டன. பண்ணையர்கள் வீடு சர்ச் போலவே அலெக்சாந்தர் பாணி என்று ருஷ்யாவில் பிரபலமான பாணியில் கட்டப்பட்டிருந்தது. இந்த வீடும் மஞ்சள் வண்ணம் பூசப்பட்டு பச்சை முகடும் வெள்ளை தூண்களும் இலச்சினை பொறித்த முகப்பும் கொண்டிருந்தது. குபேர்னிய கட்டிட சிற்பி இந்த இரு கட்டிடங்களையும் காலஞ்சென்ற அதின்சோவான் இசைவுடன் அமைந்திருந்தன. அதின்சோவாக்கு அர்த்தம் அற்றவையும் தான் தோன்றித்தனம் உள்ளவையும் ஆன புது புனைவுகள் கட்டோடு பிடித்திருந்தன. பழங்கால தோட்டத்தின் பசிய மரங்கள் வீட்டின் இரு மருங்கிலும் கவிந்திருந்தன. அலங்கார ஃபிர் மரம் பாதை வீட்டின் புகுவாயிலுக்கு இட்டு சென்றது. பணியாளர் உடையணிந்த 2 உயரமான வேலைக்காரர்கள் முன்னறையில் நம் நண்பர்களை எதிர்கொண்டார்கள். அவர்களில் ஒருவன் உடனே வீட்டு மேற்பார்வையாளனிடம் ஓடினான். கருப்பு நீள்கோட்டு அணிந்த பெருத்த மனிதனான மேற்பார்வையாளன் தாமதமின்றி வந்து கம்பளம் விரித்த படிக்கட்டு வழியே விருந்தாளிகளை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றான். அதில் 2 கட்டில்களும் எல்லா வகை அலங்கார சாதனங்களும் இருந்தன. வீட்டில் ஒழுங்கு நிலவியது என்பது தெரிந்தது. எல்லாம் துப்புரவாக இருந்தன. எங்கும் ஒரே வகையான நறுமணம் கமழ்ந்தது, அமைச்சர்களின் வரவேற்பு அறைகள் போல. ஆனா செர்கேவ்னா இன்னும் அரை மணி நேரத்தில் தம் அறைக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது வேண்டியிருந்தால் உத்தரவு கொடுங்கள் என்று பணிவுடன் கூறினான் வீட்டு மேற்பார்வையாளன். ஒன்றும் வேண்டியிருக்காது. தயவு செய்து ஒரு கிண்ணம் வோட்கா வேண்டுமானால் கொண்டு வரச் சொல்லுங்கள் என்றான் பசாராவ். உத்தரவுங்க என்று ஓரளவு விளங்காமையுடன் சொல்லிவிட்டு பூட்ஸ்கள் கரமுறுக்க வெளியேறினான் மேற்பார்வையாளன். அடே அப்பா, என்ன ஒரு படாடோபம்! அப்படித்தானே இதை குறிப்பிட வேண்டும். உயர்குடி பெருமாட்டிதான், வேறொன்றும் இல்லை என்று கூறினான் பசாராவ். நல்ல பெருமாட்டிதான் போ. அதனால்தான் உன்னையும் என்னையும் போன்ற 2 பெரிய பிரபுகளை முதல் சந்திப்பின் போதே வீட்டுக்கு அழைத்திருக்கிறாளாக்கும் என்று மறுத்துரைத்தான் அர்காதி. அதிலும் வருங்கால மருத்துவர் மகன் உதவி பாதிரியாரின் பேரனான என்னை, நான் உதவி பாதிரியாரின் பேரன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா, பிரான்ஸ்கி போல என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் பேசாதிருந்தான் பசாராவ். பிறகு வரட்டு புன்னகையுடன் சொன்னான், என்னவானாலும் பிழுக்குகிறாள் இவள். அப்பப்பா, என்னமாய் பிழுக்குகிறாள் இந்த சீமாட்டி. நாம் மோஸ்தார் படி நீள்கோட்டு அணிய வேண்டியிருக்குமோ? அர்காதி வெறுமே தோள்களை குலுக்கினான். ஆனால் அவனுக்கும் ஓரளவு மனக்கலக்கம் ஏற்பட்டது. அரை மணி நேரத்துக்கு பின் அர்காதியும் பசாராவும் விருந்தறைக்கு சென்றார்கள். அது உயர்ந்த விட்டமுள்ள விசாலமான அறை. மிக பகட்டாக ஆனால் சிறப்பான நயப்பாங்கு எதுவுமின்றி அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
விலைமிக்க கனத்த தட்டுமுட்டு ஜாமான்கள் வழக்கமான ஒழுங்கில் சுவரோரமாக போடப்பட்டிருந்தன. சுவர்கள் மீது தங்க சித்திர வேலை செய்த பழுப்பு நிற காகிதங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. சாராய வியாபாரம் செய்து வந்த கமிஷன் ஏஜென்டான தன் நண்பன் மூலம் இந்த சுவர் காகிதங்களை மாஸ்கோவிலிருந்து தருவித்திருந்தான் காலஞ்சென்ற அதின்சோவா. வெளிர் முடி கொண்ட ஒரு கொழுத்த மனிதனின் உருவப்படம் நடு நீல் சோஃபாவுக்கு மேலே தொங்கியது. அவன் விருந்தாளிகளை நட்பின்றி நோக்குவது போல தோன்றியது. அவனேதான் போலிருக்கிறது என்று அர்காதியின் காதில் கிசுகிசுத்தான் பசாராவ். பின்பு மூக்கை சுளித்து கம்பி நீட்டி விடுவோமா என்றான். அந்த கணத்தில் அறைக்குள் வந்துவிட்டாள் எஜமானி. அவள் மெல்லிய கம்பிளி உடை அணிந்திருந்தாள். காதுகளுக்கு பின் வாரிவிடப்பட்டிருந்த கேசம் தூய பொதுமை பொலிவுள்ள அவள் முகத்துக்கு கவர்ச்சியளித்தது. சொல்லை காப்பாற்றினீர்களே, அதற்கு நன்றி என்று பேச்சை தொடங்கினாள். என் வீட்டில் சிறிது காலம் விருந்தாளிகளாக தங்குங்கள். இங்கே மெய்யாகவே மோசமாக இருக்காது. என் தங்கையை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவள் நன்றாக பியானோ வாசிப்பாள். திருவாளர் பசாராவ், உங்களுக்கு இது எல்லாம் ஒன்றுதான். ஆனால் திருவாளர் கிர்சனாவ், நீங்கள் சங்கீதத்தில் விருப்பம் உள்ளவர் என்று நினைக்கிறேன். தங்கை தவிர என் பெரியம்மாவும் என்னோடு வசிக்கிறாள். அவள் கிழவி. பக்கத்து பண்ணைக்காரர் ஒருவர் எப்போதாவது சீட்டாட வருவார். என்னுடைய சமுதாயம் இதுதான். இப்பொழுது உட்காருங்கள். அந்த சிற்றுரையை அதின்சோவா விசேஷ தெளிவுடன் எழுதி மனப்பாடம் செய்தவள் போல நிகழ்த்தினாள். அப்புறம் அர்காதியுடன் உரையாடத் தொடங்கினாள். அவளுடைய தாயார் அர்காதியின் தாயாரை அறிந்திருந்தாளாம். நிக்காலாய் பெத்ரோவிச்சின் மேல் தன் காதலை கூட அர்காதியின் தாய் அவளிடம் அப்பொழுதே சொல்லியிருந்தாளாம். அர்காதி தன் தாயை பற்றி உற்சாகமாக பேசலானாம். இதற்கிடையே பசாராவ் பாட புத்தகங்களை பார்வையிடுவதில் முனைந்தான். நான் தான் எவ்வளவு பணிவுள்ளவனாகிவிட்டேன் என்று நினைத்து கொண்டான். இள நீல கழுத்துப்பட்டை கட்டிய அழகிய ருஷ்ய வேட்டை நாய் உகிர்களால் தரையில் மெல்லொலி செய்தவாறு விருந்தறைக்குள் ஓடி வந்தது. அதன் பின்னே வந்தால் ஒரு இளம் நங்கை. அவளுக்கு 18 வயதிருக்கும். கரும் கூந்தலும் பழுப்பேறிய மேனியும் ஓரளவு வட்டமான பார்வைக்கு இனிய முகமும் சிறிய கருவிழிகளும் கொண்டவள் அவள். மலர்கள் நிறைந்த பூக்கூடை அவள் கையில் இருந்தது. இவள்தான் என் தங்கை காத்யா என்று தலையசைப்பால் அவளை காட்டி கூறினாள் அதின்சோவா. காத்யா முழங்கால்களை லேசாக மடக்கி விருந்தினருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு தமக்கை அருகே உட்கார்ந்து மலர்களை வகைப்படுத்த தொடங்கினாள். ஃபிஃபி என்ற பெயருள்ள வேட்டை நாய் வாலை ஆட்டிக்கொண்டு விருந்தாளிகளை நெருங்கி முதலில் ஒருவன் கையிலும் அப்புறம் மற்றவன் கையிலும் தன் குளிர்ந்த முகத்தை நுழைத்தது. இந்த பூக்களையெல்லாம் நீயே கொய்தாயா என்று கேட்டாள் அதின்சோவா. நானேதான் என்றாள் காத்யா. பெரியம்மா தேநீர் சாப்பிட வருவாளா? வருவாள். பேசிய போது காத்யா கூச்சத்துடன் முகமலர இனிமையாக முறுவலித்தாள். வேடிக்கையான கடுமை தோன்ற கீழிருந்து மேலே கண்ணோட்டினாள். அவளுடைய குரல் முகம் முழுவதிலும் காணப்பட்ட மென்தூவி ரோஜா கரங்கள், அங்கங்களில் பெண் வட்டங்கள், சற்றே நெறிந்த தோள்கள் எல்லாமே பச்சிலம் பருவத்துக்கு உரியவையாக இருந்தன. அவள் ஓயாமல் முகம் சிவப்பதும் பெருமூச்சு விடுவதுமாக இருந்தாள். அதின்சோவா பசாராவிடம் பேச்சை கொடுத்தாள். நீங்கள் ஏதோ மரியாதைக்காக படங்களை பார்க்கிறீர்களே தவிர அவற்றில் உங்கள் மனம் ஈடுபடவில்லை. எங்கள் பக்கத்தில் வந்து உட்காருங்களேன், எதையாவது பற்றி வாதாடுவோமே என்றாள். பசாராவ் அருகே வந்தான். எதை பற்றி வாதாடலாம் என்கிறீர்கள் என்று வினாவினான். எதை பற்றி வேண்டுமானாலும். நான் வாதாடுவதில் ஒரே பிடிவாதக்காரி என்று முன்கூட்டியே எச்சரித்து விடுகிறேன். நீங்களா? ஆமா. உங்களுக்கு இது வியப்பாக இருக்கிறது போலிருக்கிறதே, ஏன்?
ஏனென்றால் நான் மதிப்பிட முடிந்த வரையில் உங்கள் மனப்போக்கு அமைதியானது, தீவிர ஈடுபாடு இல்லாதது, வாதத்துக்கோ ஆழ்ந்த ஈடுபாடு வேண்டும். இவ்வளவு சீக்கிரமாக என்னை எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது உங்களால? முதலாவதாக, நான் பொறுமையற்றவள், விடாபடியாக வற்புறுத்துபவள். காத்தியாவிடம் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள். இரண்டாவதாக, நான் எளிதில் ஆழ்ந்து ஈடுபட்டு விடுவேன். பசாராவ் அவளை ஏறிட்டு பார்த்தான். ஒருவேளை உங்களுக்கு இது என்னை விட நன்றாக தெரிந்திருக்கும். ஆக வாதாடுவோம் என்கிறீர்களாக்கும். உத்தரவு. உங்கள் பாடப்புத்தகத்தில் சாக்சோனியா சுவிட்சர்லாந்து காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவற்றில் எனக்கு ஈடுபாடு இருக்க முடியாது என்று நீங்கள் சொன்னீர்கள். எனக்கு ஓவியக்கலை உணர்வு கிடையாது என்ற அனுமானத்தின் பேரில் நீங்கள் இப்படி கூறினீர்கள். எனக்கு அந்த உணர்வு உண்மையிலேயே கிடையாது. ஆனால் இந்த காட்சிகள் புவியியல் நோக்கில், உதாரணமாக மலைகள் உருவானதன் நோக்கில் எனக்கு அக்கறை உரியவையாக இருக்கலாம் அல்லவா? மன்னியுங்கள், புவியியல் அறிஞர் என்ற முறையில் நீங்கள் புத்தகத்தையோ புவியியல் கட்டுரைகளையோ பார்ப்பீர்களே தவிர படங்களை அல்ல. புத்தகத்தில் முழுதாய் 10 பக்கங்களில் விவரிக்கப்பட்டிருக்கும் விஷயங்களை ஒரு படம் எனக்கு கண்கூடாக காட்டிவிடும். அதின்சோவா சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். அப்படியானால் உங்களிடம் ஓவிய கலை உணர்வு துளி கூட இல்லையோ என்று மேஜை மேல் முழங்கைகளை ஊன்றி முன்னே குனிந்தாள். அதனால் அவள் முகம் பசாராவை நெருங்கியது. கலை உணர்வு இல்லாமல் உங்களால் எப்படி இருக்க முடிகிறது என்றாள். அது எனக்கு எதற்காக வேண்டும் என்று கேட்கலாமா? மனிதர்களை தெரிந்து கொள்வதற்காகவும் ஆராய்வதற்காகவும் என்றாவது வைத்துக் கொள்ளுங்களேன். பசாராவ் கேலியாக நகைத்தான். முதலாவதாக, வாழ்க்கை அனுபவம் இதற்குத்தான் இருக்கிறது. இரண்டாவதாக, தனி நபர்களை ஆராய்வதற்கு சிரமமே பட வேண்டியது இல்லை. எல்லா மனிதர்களும் உடலிலும் உளத்திலும் ஒருவரை ஒருவர் ஒத்திருக்கிறார்கள். மூளையும் மண்ணீரலும் இதயமும் நுரையீரலும் நம்மில் ஒவ்வொருக்கும் ஒரே மாதிரி அமைந்திருக்கின்றன. உளப்பண்புகள் எனப்படுபவையும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக உள்ளவைதான். சிறு வகை ஏற்பாடுகள் எந்த முக்கியத்துவமும் உள்ளவை அல்ல. மாதிரிக்கு ஒரு மனிதன் போதும், மற்ற எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொண்டு விடலாம். மனிதர்கள் காட்டில் மரங்கள் போன்றவர்கள். எந்த தாவர இயலனும் ஒவ்வொரு பிரீச் மரத்தையும் தனித்தனியாக ஆராய முற்பட மாட்டான். ஒவ்வொரு மலராக அவசரமின்றி பொறுக்கி சேர்த்து கொண்டிருந்த காத்தியா ஒன்றும் விளங்காமல் பசாராவை நிமிர்ந்து பார்த்தாள். அவனுடைய துடியான அலட்சிய பார்வையை எதிர்பட்டதும் குப்பென காதுகள் வரை கன்றி சிவந்தாள். அதின்சோவா தலையை அசைத்தாள். காட்டில் மரங்கள். ஆகவே உங்கள் கருத்துப்படி அறிவீனனுக்கும் அறிவாளிக்கும் இடையே, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையே வேறுபாடே கிடையாதாக்கும் என்றாள். இல்லை, உண்டு. நோயாளிக்கும் ஆரோக்கியசாலிக்கும் இடையே உள்ளது போல எலும்புருக்கி நோய் வந்தவனுடைய நுரையீரல்கள் உங்களுடையவும் என்னுடையவும் நுரையீரல்கள் போலவே அமைந்தவை. ஆனாலும் அவற்றின் நிலை ஒரே மாதிரியானது அல்ல. உடல் நோய்கள் எதனால் ஏற்படுகின்றன என்பதை நாம் கிட்டத்தட்ட அறிவோம். மனநோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் கெட்ட வளர்ப்பு. மனிதர்களின் மண்டைகளில் சிறு வயது முதலே புகுத்தி திணிக்கப்படும் பல வகை தப்பு தவறுகள். மொத்தத்தில் சமூகத்தின் அலங்கோல நிலைமை. சமூகத்தை சீர்திருத்துங்கள், நோய்கள் ஏற்பட மாட்டா. நீ நம்பினால் நம்பு, நம்பாவிட்டால் போ, எனக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று தனக்குள் நினைப்பவன் போன்ற தோற்றத்துடன் பசாராவ் இவ்வாறு சொல்லி முடித்தான். நீண்ட விரல்களால் கிருதாவை மெதுவாக வருடினான். ஆனால் அவன் விழிகள் ஓரத்துக்கு ஓரம் ஓடிய வண்ணமாக இருந்தன.
சமூகம் சீர்திருந்தி விடும் போது அறிவினர்களோ கெட்டவர்களோ இருக்க மாட்டார்கள் என்பது உங்கள் கருத்தோ என்று கேட்டால் அதின்சோவா. குறைந்தபட்சம் சமூகம் சரியாக அமைக்கப்பட்டதும் ஒருவன் அறிவீனனா, அறிவாளியா, கெட்டவனா, நல்லவனா என்பது ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஆமாம், புரிந்து கொண்டேன். எல்லோருக்கும் ஒரே மாதிரி மண்ணீரல் தான் இருக்கும். முற்றிலும் சரியம்மனே. அதின்சோவா அர்காதியின் பக்கம் திரும்பினாள். உங்கள் கருத்து என்ன அர்காதி நிக்கோலாவிச்? நான் பசாராவின் கருத்தை ஏற்கிறேன் என்று விடையளித்தான் அர்காதி. காத்தியா குனிந்த தலையை நிமிர்த்தாமலே அவனை ஏறிட்டு பார்த்தாள். உங்கள் கருத்து எனக்கு வியப்பளிக்கிறது கணவான்களே. ஆனால் இதை பற்றி நாம் இன்னும் பேசுவோம். இப்பொழுது பெரியம்மா தேநீர் சாப்பிட வரும் சத்தம் கேட்கிறது. அவளுடைய காதுகள் மேல் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்றாள் அதின்சோவா. அதின்சோவாவின் பெரிய தாயார் சிற்றரசி ஹா. சிறு கூடான மேனியுள்ள ஒடிசலான மாது. கைமுட்டி அளவாக சுருங்கி இறுகியிருந்தது. அவள் முகம் பொலிவிழந்திருந்தது. நரைமுடியின் கீழ் அசைவின்றி கடுமையாக விழித்தன கண்கள். அவள் அறைக்குள் வந்து விருந்தாளிகளுக்கு வணக்கம் தெரிவிப்பதாக பாவனை செய்துவிட்டு அகலமான வெல்வெட் நாற்காலியில் அமர்ந்தாள். அவளை தவிர வேறு யாருக்கும் அந்த நாற்காலியில் உட்கார உரிமை கிடையாது. காத்தியா அவள் காலடியில் பாதந்தாங்கியை வைத்தாள். கிழவி அவளுக்கு நன்றி கூறவில்லை. அவளை ஏறிட்டு பார்க்க கூட இல்லை. நலிந்த உடல் முழுவதையும் மூடியிருந்த மஞ்சள் சால்வைக்குள் கைகளை மட்டுமே அசைத்தாள். சிற்றரசிக்கு மஞ்சள் நிறம் பிடித்திருக்கும் போல. அவளுடைய மூடு தொப்பி மேலும் பளிச்சிடும் மஞ்சள் நாடாக்கள் இருந்தன. இரவை எப்படி கழித்தீர்கள் பெரியம்மா என்று குரலை உயர்த்தி கேட்டாள் அதின்சோவா. மறுபடி இந்த நாய் வந்து விட்டதா எங்கே என்று பதிலுக்கு முணுமுணுத்தாள் கிழவி. ஃபீஃபி தன்னை நோக்கி தயக்கத்துடன் 2 அடி எடுத்து வைத்ததைக் கண்டு சிபோ சிபோ என்று அதட்டினாள். காத்தியா நாயை அழைத்து அதற்காக கதவை திறந்தாள். தன்னை உலாவ இட்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக வெளியே பாய்ந்தது நாய். கதவுக்கு மறுபுறம் தனியே விடப்பட்டதும் அது சுரண்டவும் சினுங்கவும் தொடங்கியது. சிற்றரசி முகம் சுளித்தாள். காத்தியா வெளியே செல்ல எண்ணினாள். தேநீர் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன் கணவான்களே, போவோம் வாருங்கள். பெரியம்மா தேநீர் சாப்பிட வாருங்கள் என்றாள் அதின்சோவா. சிற்றரசி பேசாமல் நாற்காலியிலிருந்து எழுந்து எல்லோருக்கும் முன்னே விருந்தறையிலிருந்து வெளியேறினாள். எல்லோரும் அவள் பின்னே உணவறைக்கு போனார்கள். பணியாளர் உடை அணிந்த வேலைக்கார பையன்கள் தலையணைகள் பரப்பிய நாற்காலியை மேஜை அருகிலிருந்து ஓசையுடன் நகர்த்தினான். தனக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த புனித நாற்காலியில் அமர்ந்தாள் சிற்றரசி. தேநீர் கலந்த காத்தியா வண்ண இலச்சினை பொறித்த கோப்பையில் முதலாவதாக அவளுக்கு தேநீர் ஊற்றி தந்தாள். கிழவி தன் கோப்பையில் தேன் வெட்டு கொண்டாள். சர்க்கரை போட்டு தேநீர் குடிப்பது பாவம், அதோடு கிராக்கியும் கூட என்று அவள் எண்ணினாள். தன் கையிலிருந்து எதற்கும் ஒரு காசு கூட அவள் செலவிடவிட்டாலும். சிற்றரசர் இவான் என்ன எழுதுகிறார் என திடீரென்று கேட்டாள் அவள். ஒருவரும் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. அவளிடம் எல்லோரும் மரியாதையாக நடந்து கொண்டாலும் அவள் பேச்சை பொருட்படுத்துவதில்லை என்று பசாராவும் அர்காதியும் விரைவில் புரிந்து கொண்டார்கள். இவள் சிற்றரச வம்சவள், ஆகையால் தான் மதிப்புக்காக இவளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டான் பசாராவ். தேநீர் சாப்பிட்ட பின் உலாவ போகலாம் என்று சொன்னால் அதின்சோவா. ஆனால் மழை தூர தொடங்கவே சிற்றரசி தவிர மற்றவர்கள் எல்லோரும் விருந்தறைக்கு திரும்பிவிட்டார்கள். சீட்டாட்ட பிரியனான அண்டை பணக்காரன் ஃபர்ஃபிரி பிலாத்தோனிச் வந்தான். இவன் தலை நரைத்த கொழுத்த மனிதன். அவனுடைய குட்டை கால்கள் கடைச்சல் பிடித்தவை போல இருந்தன. மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டான். வேடிக்கையாக பேசினான். பசாராவுடன் வர வர அதிகமாக பேசிய அதின்சோவா
ப்ரீஃபரன்ஸ் சீட்டாட்டத்தில் பழைய மோஸ்தார்படி தங்களோடு போராட அவனுக்கு சம்மதமா என்று கேட்டாள். தான் வட்டார மருத்துவனாக வேலை பார்க்க போவதால் அதற்கு முன்கூட்டியே ஆயத்தம் செய்து கொள்வது தனக்கு அவசியம் என்று கூறி இசைந்தான் பசாராவ். எச்சரிக்கையாய் இருங்கள். ஃபர்ஃபிரி பிலாத்தோனிச்சும் நானும் உங்களை நொறுக்கி விடுவோம் என்று சொல்லிவிட்டு அதின்சோவா தங்கையை பார்த்து, காத்தியா, நீ அர்காதி நிக்கலாவேச்சுக்கு ஏதாவது வாசித்து காட்டு. அவருக்கு சங்கீதத்தில் பிரியம், நாங்களும் கேட்கிறோம் என்றாள். காத்தியா விருப்பமின்றி பியானோ அருகே சென்றாள். அர்காதியும் இசையில் உண்மையான பற்றுதல் கொண்டவன் ஆயினும் விருப்பமின்றியே அவள் பின்னே சென்றான். அதின்சோவா தன்னை தொலைவில் அனுப்புவதாக அவனுக்கு தோன்றியது. அவன் உள்ளத்திலோ அவன் வயதில் எந்த இளைஞனுக்கும் ஏற்படுவது போலவே காதலின் முன்னுணர்வை நுகர்ந்த துன்புறுத்தும் குழம்பிய உணர்ச்சி பொங்கிக் கொண்டிருந்தது. காத்யா பியானோவின் மூடியை திறந்து அர்காதியை நேரிட்டு பார்க்காமலே என்ன வாசிக்கட்டும் என்று தனிந்த குரலில் கேட்டாள். இஷ்டமானதை வாசியுங்கள் என்று அசட்டையாக விடையளித்தான் அர்காதி. எந்த இசை உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் என்று நிலையை மாற்றாமலே கேட்டாள் காத்யா. சாஸ்திரிய இசை என்று அதே குரலில் பதிலளித்தான் அர்காதி. மோட்சர்ட் பிடிக்குமா? பிடிக்கும். காத்யா மோட்சர்ட்டின் ஒரு சொனாட்டாவின் இசை குறிப்பை எடுத்து வைத்துக் கொண்டாள். அவள் வாசிப்பில் ஓரளவு கண்டிப்பான சம்பிரதாய ஒழுங்கும் வறட்சியும் இருந்தன. ஆனாலும் அவள் நன்றாகவே வாசித்தாள். இசை குறிப்பிலிருந்து பார்வையை அகற்றாமல் உதடுகளை இறுக்கியவாறு விரைப்பாக அசையாமல் உட்கார்ந்து வாசித்தாள். சொனாட்டா முடியும் தருவாயில்தான் அவள் முகத்தில் உணர்ச்சி பரவியது. சிறு சுருள் மயிர்கற்றை கரும் புருவத்தின் மேல் விழுந்தது. சொனாட்டாவின் கடைசி பகுதியில் மெட்டின் உள்ளம் கவரும் களிப்பின் நடுவே துன்ப மிகுதியால் ஏற்படும் துயர பெருக்குக்கு போன்ற ஆழ்ந்த சோகம் திடீரென்று துணிக்கும் பகுதி அர்காதிக்கும் பரவசம் உண்டாயிற்று. ஆனால் அதில் மோட்சார்ட்டின் ஒலிகள் அவன் உள்ளத்தில் எழுப்பிய எண்ணங்கள் காத்யாவை பற்றியவை அல்ல. இந்த இளம் சீமாட்டி மோசமில்லாமல் வாசிக்கிறாள், பார்வைக்கும் நன்றாக இருக்கிறாள் என்று அவள் மீது கண்ணோட்டியவாறு எண்ணமிட்டான் அவன். சொனாட்டா வாசித்து முடித்ததும் பியானோவிலிருந்து கைகளை அகற்றாமலே போதுமா என்று கேட்டாள் காத்யா. அவளுக்கு மேற்கொண்டு சிரமம் கொடுக்க தனக்கும் துணிவில்லை என்று கூறி அவளோடு மொட்சார்ட்டை பற்றி உரையாடத் தொடங்கினான் அர்காதி. இந்த சொனாட்டாவை அவளே தானாகவே தேர்ந்தெடுத்து கொண்டாளா அல்லது யாரேனும் இதை கற்கும்படி சொன்னார்களா என்று கேட்டான். ஆனால் காத்யா அவனுக்கு ஒரு வார்த்தை அல்லது அரை வார்த்தையில் பதிலளித்தாள். அவள் தனக்குள் அமிழ்ந்து மறைந்து கொண்டாள். இம்மாதிரி நேர்கையில் அவள் விரைவில் வெளிவர மாட்டாள். அப்பொழுது அவள் முகம் பிடிவாதத்தை, அநேகமாக மந்த புத்தியை காட்டும். அவள் கூச்சப்பட்டாள் என்று சொல்ல முடியாது. அவளுக்கு மற்றவர்கள் மேல் சுலபத்தில் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. தன்னை பயிற்சி வளர்க்கும் தமக்கையிடம் அவளுக்கு ஓரளவு பயமும் உண்டு. தமக்கைக்கு இது தெரியவே தெரியாது என்று சொல்லவே வேண்டாம். அர்காதி அவளோடு சிறிது பேசிவிட்டு அறைக்குள் திரும்பி வந்த நாயை தன்னிடம் அழைத்து நல்லியல்பு ததும்பும் புன்னகையுடன் மெய்ப்புக்காக அதன் தலையை தடவி கொடுக்கலானான். காத்யா மீண்டும் மலர்களை வகை பிரித்து வைப்பதில் ஈடுபட்டாள். இதற்கிடையே பசாராவ் சீட்டாட்டத்தில் தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து கொண்டிருந்தான். அதின்சோவா மிக திறமையுடன் சீட்டு ஆடினாள். ஃபர்ஃபிரி பிலாத்தோனிச்சும் தன் வரையில் நன்றாக ஆடினான். பசாராவ் தோற்று போனான். அவன் இழந்தது அற்ப தொகைதான் என்றாலும் இந்த தோல்வி அவனுக்கு உவப்பாயில்லை. இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அதின்சோவா தாவரவியல் பற்றி மறுபடி பேச்செடுத்தாள்.
நாளை காலையில் உலாவப் போவோம். காட்டுச் செடிகளின் லத்தீன் பெயர்களை அவற்றின் தன்மைகளையும் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். லத்தீன் பெயர்கள் உங்களுக்கு எதற்காக என்று கேட்டான் பசாராவ். எல்லாவற்றிலும் ஒழுங்கு வேண்டும் என்று அவள் பதிலளித்தாள். இந்த ஆனா செக்கேவ்னா தான் எவ்வளவு அற்புதமான பெண் என்று தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் நண்பனோடு தனித்திருக்கையில் வியந்து பாராட்டினான் அர்காதி. ஆமாம், மூளை உள்ள பெண் பிள்ளை, நிறைய பட்டு தேறியவளாயிற்றே என்றான் பசாராவ். எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறாய்? நல்ல அர்த்தத்தில் தான் சொல்கிறேன் என் நண்பனே. அர்காதி தன் சொத்தையும் அவள் அருமையாக நிர்வகிக்கிறாள் என்று நம்புகிறேன். ஆனால் அற்புதம் அவள் அல்ல, அவளுடைய தங்கை. என்ன, அந்த பழுப்பு நிற பெண்ணா? ஆமாம், அந்த பழுப்பு நிற பெண்தான். புது இளமை, கைப்படாத தூய்மை, மிரட்சி, பேச்சற்ற அடக்கம், எது வேண்டுமோ எல்லாம் இவளிடம் இருக்கின்றன. அக்கறைக்கு உரியவள் இவள்தான். நாம் நினைக்கிற விதத்தில் இவளை உருவாக்கலாம். ஆனால் அவளோ பழம் தின்று கொட்டையும் போட்டவள். அர்காதி அவனுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. இருவரும் தம் தம் எண்ணங்களில் ஆழ்ந்தவர்களாக படுத்துக்கொண்டார்கள். அதின் சோவாவும் அன்றிரவு தன் விருந்தாளிகளை பற்றி எண்ணமிட்டாள். பசாராவிடம் பசப்பும் நடிப்பும் இல்லாததும், அவன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக கருத்துக்களை வெளியிட்டதும் அவளுக்கு பிடித்தன. அதற்கு முன் காணாத ஏதோ ஒரு புதுமையை அவள் அவனிடம் கண்டாள். அவளுடைய ஆவல் அதனால் கிளர்ந்து எழுந்தது. அதின் சோவா மிக விந்தையான பேர்வழி. அவளுக்கு எந்த வகையான காழ்ப்பும் கிடையாது. அதே சமயம் எதிலும் உறுதியான நம்பிக்கையும் கிடையாது. எனவே அவளுக்கு எவ்வித தடையும் இல்லை, எவ்வித குறிக்கோளும் இல்லை. அவள் எத்தனையோ விஷயங்களை தெளிவாக கண்டாள். எத்தனையோ விஷயங்கள் அவள் கவனத்தை ஈர்த்தன. ஆனால் எதுவுமே அவளுக்கு முழு மனநிறைவு அளிக்கவில்லை. முழு மனநிறைவை அவள் விரும்பினாள் என்பதும் சந்தேகம்தான். அவளுடைய மூளை, அறிவு, ஆர்வம் யாவற்றிலும் அசட்டையும் ஒருங்கே கொண்டிருந்தாள். அவளுடைய சந்தேகங்கள் மறக்கும் அளவுக்கு ஒருபோதும் தீரவில்லை. கலவரம் ஊட்டும் அளவுக்கு வளரவும் இல்லை. அவள் பணக்காரியாகவும் கட்டற்றவளாகவும் இருந்திராவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாள். உணர்ச்சி வேகத்தை அறிந்திருப்பாள். ஆனால் சில வேளைகளில் அவளுக்கு அலுப்பு தட்டினாலும் அவள் வாழ்க்கை எளிதாக நடந்து கொண்டு போயிற்று. அவசரப்படாமல் ஒன்றன் பின் ஒன்றாக நாட்களை கழித்து வந்தாள். எப்போதாவதுதான் கிளர்ச்சி அடைந்தாள். சில வேளைகளில் அவள் முன்பும் வானவில் நிறங்கள் ஒளி வீச சுடர்ந்தன. ஆனால் அவை மங்கி மறைந்ததும் அவள் களைப்பாறினாள். அவற்றை குறித்து வருந்துவதில்லை. அவளுடைய கற்பனை வழக்கமான ஒழுக்க நெறி விதிகளின்படி அனுமதிக்கத்தக்கதாக கருதப்படும். எல்லைகளையும் மீறி ஓடும். ஆனால் அப்போதும் கூட அவளுடைய கவர்ச்சி, வடிவமைப்பும் அமைதியும் உள்ள மேனியில் இரத்தம் முன்போலவே நிதானமாக பெருகும். சில நாட்களில் மணக்க மணக்க வெந்நீரில் குளித்துவிட்டு கதகதப்பும் மென்மையும் திகழும் மேனியுடன் அவள் வாழ்க்கையின் சிறுமையையும் அதன் துயரத்தையும் சிரமத்தையும் கொடுமையையும் பற்றி சிந்தனை செய்ய தொடங்குவாள். அவளுடைய உள்ளம் திடீரென துணிவால் நிறைந்து பொங்கும். உயர் நோக்கங்களை நிறைவேற்ற ஆர்வத்துடன் கிளர்ந்து எழும். ஆனால் பாதி மூடிய ஜன்னலிலிருந்து ஊடுகாற்று வீச வேண்டியதுதான். அவள் ஒரேடியாக முடங்கி குறை சொல்லவும் அநேகமாக கோபப்படவும் கூட தொடங்கிவிடுவாள். அந்த கணத்தில் அவள் வேண்டுவது இந்த அசிங்கம் பிடித்த காற்று தன்மேல் வீசக்கூடாது என்பது ஒன்றுதான். காதல் கொள்ள வாய்க்காத எல்லா மாதரையும் போலவே அவள் எதையோ விழைந்தாள். ஆனால் நிச்சயமாக எதையென்று அவளுக்கே தெரியவில்லை. தனக்கு எல்லாம் வேண்டும் போல அவளுக்கு தோன்றியதே தவிர உண்மையில் அவளுக்கு எதுவுமே வேண்டியிருக்கவில்லை.
காலஞ்சென்ற கணவனை அவள் சிரமத்துடனே சகித்து கொண்டாள். அவனை நல்லவன் என்று மதிக்காவிட்டால் அவனுடைய மனைவி ஆக அவள் இசைந்திருக்க மாட்டாள்தான். ஆனாலும் அவள் அவனுக்கு வாழ்க்கைப்பட்டது பணத்தை கருதியே. அவன் காரணமாக எல்லா ஆடவர்கள் மேலும் மறைமுகமாக அருவருப்பு அவளுக்கு உண்டாயிற்று. அவர்கள் பாங்கற்ற, பெரும் சுமையான, தொய்ந்த, எதற்கும் இயலாத, தொல்லை கொடுக்கும் பிராணிகள் என்று எண்ணினாள். ஒரு தடவை வெளிநாட்டில் எங்கோ ஒரு ஸ்வீடன் தேச இளைஞனை அவள் சந்தித்தாள். அவன் அழகன். நேர்மை துலங்கும் நீல விழிகளும் அகன்ற நெற்றியும் சால்பு வாய்ந்த தோற்றமும் கொண்டிருந்தது அவன் முகம். அவன்பால் அவள் வலிவாக ஈர்க்கப்பட்டாள். ஆனாலும் அவள் ருஷ்ய திரும்புவதற்கு இந்த கவர்ச்சி தடையாக இருக்கவில்லை. இந்த மருத்துவன் விசித்திரமான ஆள். தனது நேர்த்தியான கட்டிலில் லேஸ் வைத்த தலையணைகள் மீது மெல்லிய பட்டு போர்வை போர்த்தி படுத்துக்கொண்டு இவ்வாறு சிந்தனை செய்தாள் அதின்சோவா. ஆடம்பர பொருள்களில் விருப்பம் தகப்பனாரிடமிருந்து ஒரு சிறிய மரபு வழியாக அவளுக்கு வந்திருந்தது. பாவிதான் என்றாலும் நல்லவரான தன் தந்தையை அவள் மிகவும் நேசித்தாள். அவரோ அவள் மீது உயிரையே வைத்திருந்தார். சமமானவள் போல அவளுடன் நட்பார்ந்த வேடிக்கை பேச்சுகள் பேசுவார். அவளிடம் ஒளிவு மறைவின்றி எல்லா அந்தரங்களையும் சொல்லுவார். அவளுடன் யோசனை கேட்பார். தன் தாயை அவளுக்கு அநேகமாக நினைவில்லை. இந்த மருத்துவன் விசித்திரமான ஆள் என்று மனதுக்குள் மறுபடி சொல்லிக் கொண்டாள். அதின்சோவா சோம்பல் முறித்து புன்னகை செய்தாள். கைகளை தலைக்கு பின் நீட்டிக்கொண்டாள். பிறகு ஒரு அசட்டு பிரெஞ்சு நவீனத்தின் 2 பக்கங்கள் மீது கண்ணோட்டினாள். புத்தகத்தை நழுவ விட்டாள். அப்புறம் உறங்கிவிட்டாள். துப்புரவான மனங்கமிழும் உள்ளாடைகளுடன் தூய்மையும் கிளர்ச்சியின்மையும் உள்ளவளாக மறுநாள் காலை சிற்றுண்டி முடிந்ததுமே அதின்சோவா பசாராவுடன் தாவரவியல் ஆராய்ச்சி நடத்த புறப்பட்டு போனான். மதிய சாப்பாட்டு வேளைக்கு சற்று முன்புதான் திரும்பினாள். அர்காதி எங்கும் போகாமல் காத்தியாவுடன் சுமார் 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தான். அவளோடு இருப்பதில் அவனுக்கு அலுப்பு உண்டாகவில்லை. முதல் நாள் வாசித்த சொனாட்டாவை மறுபடியும் வாசிப்பதாக அவளே முன்வந்தாள். ஆனால் கடைசியில் அதின்சோவா திரும்பியதும் அவளை கண்டதுமே அவன் இதயம் கனப்பொழுது வேதனையால் துடித்தது. அவள் ஓரளவு களைத்து போய் தோட்டத்தில் தளர் நடை நடந்து வந்தாள். அவள் முகம் சிவு சிவு என்று இருந்தது. வட்ட வைக்கோல் தொப்பிக்கு அடியில் கண்கள் வழக்கத்தை விட அதிக பிரகாசமாக சுடர்ந்தன. அவள் காட்டுப்பூவின் மெல்லிய காம்பை விரல்களால் சுழற்றி கொண்டிருந்தாள். லேசான போர்வை அவள் முழங்கை மேல் நழுவி விழுந்திருந்தது. தொப்பியின் அகலமான சாம்பல் நிற நாடாக்கள் அவள் மார்பில் ஒட்டிக்கொண்டிருந்தன. பசாராவ் எப்பொழுதும் போலவே தன்னம்பிக்கையும் அசட்டையும் தோன்ற அவள் பின்னே நடந்தான். அவன் முகத்தோற்றத்தில் குதூகலமும் கொஞ்சலும் தென்பட்டன. ஆனாலும் அர்காதிக்கு அந்த தோற்றம் பிடிக்கவில்லை. வணக்கம் என்று வாய்க்குள்ளாக முணுமுணுத்துவிட்டு பசாராவ் தன் அறைக்கு போய்விட்டான். அதின்சோவாவோ எங்கோ நினைவாக அர்காதியின் கையை பற்றி குலுக்கிவிட்டு அவனை கடந்து சென்றாள். வணக்கமாம் வணக்கம், இன்றைக்கு ஏதோ இப்பொழுதுதான் முதல் தடவை சந்திப்பது போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அர்காதி. அத்தியாயம் 16 முடிந்தது.